அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது இரட்டை இலை சின்னத்திற்காக பழனிசாமி அவர்களிடம் மல்லு கட்டும் ஓபிஎஸ் அவர்கள், கேசிபி அவர்கள், சசிகலா, புகழேந்தி அவர்கள் இவங்கெல்லாம் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தில் அந்த விசாரணை போனது உங்களுக்கே தெரியும். இன்னொரு முக்கியமான நிகழ்வு என்பது அதிமுக பாஜக கூட்டணியை வலுப்படுத்த நயினாரை அழைத்து பேசிய மோடி, அமித்ஷா அவர்கள். இந்த ரெண்டு புள்ளிகளையும் நம்ம இணைத்து தான் தலைப்பை கட்டமைத்திருக்கிறோம். ஒன்றிணைந்த அதிமுக என்ன கணக்கு போடுகிறார்கள் மோடியும் அமித்ஷாவும், இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் துரைக்கர்ணா அவர்கள் வணக்கம். துரைக்கர்ணா. பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் வணக்கம். பிரியன். லட்சுமி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். அதிமுக பாஜக கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னு மோடி அமித்ஷா சந்திப்பிற்கு பிறகு அவங்க சொன்னதா நயினார் நாகேந்திரன் அவர்கள் குறிப்பிடுவதா தகவல்லாம் இருக்கு. அதே நேரத்தில் ரெட்டலை சின்னம் தொடர்பான தேர்தல் ஆணைய விசாரணையும் போயிட்டு இருக்கு. ரெண்டுமே தனித்தனியா இருந்தாலும் இதற்குள் ஏதேனும் கனெக்ட் பண்ற புள்ளி இருக்கா? கட்டாயம். ஏன்னா ரெட்டையில தான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய உயிர்நாடி. 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடந்த போது இப்போ ரொம்ப ஏற்கனவே இதுக்கான உதாரணங்கள் இருந்தாலுமே 2017 ரொம்ப சமீபமான உதாரணம். அப்போ 2 ஃபேக்ஷன்ஸ் ஆயிருந்து இரட்டையில இல்லாமல் போட்டியிட்டாங்க. மீண்டும் அது மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கடந்த தேர்தல் வரைக்கும் இன்னைக்கு புகழேந்தி பேசும்போது கூட சொல்றாரு, ரெட்டைலை கொடுத்தது ஈரோடு பை எலெக்ஷனுக்கு மட்டும்தான், அது மட்டும்தான் தேர்தல் ஆணையம் கொடுத்தது. அதற்கு பிறகு இன்னும் பொதுச் செயலாளருங்கிற அங்கீகாரமே தேர்தல் ஆணையத்தில் அவருக்கு கொடுக்கப்படலை அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த வழக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் மீண்டும் அதிமுக ஒன்றுபடணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, பொதுவாக பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்தோ இல்லை அவர் ஃபேக்ஷனோ எல்லாருமே என்ன சொல்றாங்க, ஓபிஎஸ் வேண்டாம், மீண்டும் டிடிவி தினகரனையோ சசிகலாவையோ சேர்த்து கொள்ள முடியாது. ஏன்னா ஜெயலலிதா இருந்த காலத்திலேயே அவங்க அவங்கள விலக்கி வச்சிருந்தாங்க அப்படின்ற காரணங்கள் எல்லாமே சொல்லப்படுது. இருந்தாலுமே கடந்த தேர்தலில் தென் மாவட்டங்களில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இவங்க எல்லாருக்கும், இவங்க 3 பேருக்கும் ஒரு விதமான இவங்களால அந்த வாக்குகளை பிரிக்காம அதிமுகவுக்கு கன்சாலிடேட் பண்ண முடியும். இப்போ ஒருங்கிணைந்த அதிமுகங்கிறது அவசியம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஓபிஎஸ் அவர்களும் சரி, டிடிவி தினகரன் அவர்களும் சரி, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த கூட்டணி தேர்தலை சந்திப்பதற்கு அவர்கள் எதிராக இருப்பதாக எனக்கு தெரியல. ஏன்னா அமித்ஷா இங்கே அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கூட எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு அவர் நேரடியாக சொல்லிட்டாரு. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டார். அதை தாண்டி ஓபிஎஸ் நான் எந்த விதமான தியாகத்துக்கும் தயாருன்னு ஓபிஎஸும் ஏற்கனவே சொல்லிட்டாரு. டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் அதை கிளைம் பண்ணவே போகிறது இல்லைன்றதை அவர் திரும்ப அவரும் பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ இதில் யார், சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அவங்க கண்டெஸ்ட் பண்ண முடியாது, 6 ஆண்டுகள் ஆகணும் அப்படின்றதுனால. அப்போ இப்போ நீங்கள் எப்படி பார்த்தாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர். இதற்கு மேலும் அவங்களை கூட இணைச்சிக்க வேண்டாம் அப்படின்னா கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் சரியாக இருக்கும். இதுல பாஜகவோட எண்ண ஓட்டம் என்னவா இருக்கு? ஏன்னா கூட்டணி அதிமுக வந்துருச்சு, ஆனாலும் தேர்தல் ஆணையத்துல வழக்கு போகுது. அவங்க நினைச்சிருந்தா மாற்று தரப்பினர் எல்லாம் கூப்பிட்டு கூட பேசியிருக்கலாம். ஒரு பக்கம் விசாரணையும் போகுது, இன்னொரு பக்கம் கூட்டணியும் இருக்குன்னா அதிமுகவை பணிய வைத்து தான் இந்த கூட்டணியை அமைச்சிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி. ஏன்னா அதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க வீட்டில் நடந்த அந்த ரெய்டு, அதற்கு பிறகு அவர் டெல்லிக்கு போய் 3 கார் மாறி போய் அங்கே போய் பேச போனது, அப்புறம் இங்கே அமித்ஷா சென்னைக்கு வந்தபோது காலையிலிருந்து அது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய காலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்னு இருந்தது, ஈவினிங் அது பாரதிய ஜனதா கட்சியோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்னு மாறினது. இது எல்லாமே ஒரு இண்டிகேஷன் தான். இப்போது பிஜேபியினுடைய
பார்வைக்கு கீழே தான் இன்னைக்கு வரைக்கும் அதிமுக இருப்பதாக தான் புரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா 2021 தேர்தலின் போதே லீலா பேலஸ் ஹோட்டலில் வச்சு திரும்பவும் இவங்க எல்லாரையும் இணைச்சுக்கணும் அப்படின்னு அவர் பேசினதாகவும் பிஜேபிக்கு அதிக எண்ணிக்கையில் தொகுதிகள் கேட்டதாகவும் தான் அப்போவே செய்திகள் வெளியானது. அதற்கு அவர் மறுப்பு தெரிவிச்சிட்டார். இன்னைக்கு பிஜேபியை தாண்டி அதிமுக தலைமை நினைக்கக்கூடியது எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. கூட்டணி பேசியாச்சு, கூட்டணி முடிவாயிருச்சு. இந்த கூட்டணி நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸ் தான். இந்த அலையன்ஸால் பெரிய அளவில் வாக்குகளை எல்லா பக்கமும் சேர்க்க முடியும். ஏன்னா இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்காங்க. கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்குமான வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. அதனால இப்போ ஏடிஎம்கே பிஜேபியோட அலையன்ஸ் இருக்கும்போது அதிமுகவினுடைய ஆட்கள் நிறைய இடங்கள்ல காடாஸ் இந்த அலையன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. தென் மாவட்டங்களில் பல பகுதிகளில் இல்லை மேற்கு மாவட்டங்களில், தென் மாவட்டங்களை காட்டிலும் மேற்கு மாவட்டங்களில் பல பகுதிகளில் ஏடிஎம்கே ஒர்க் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. எலெக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உட்கட்சி விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம்ன்றது வெளிப்படையாக அப்படித்தான் சொல்ல முடியும். வெளிப்படையாக சேர்த்து வச்சுதான். ஏன்னா ஓபிஎஸ்னோட டிமாண்டும் அதுதான், டிடிவி தினகரனுடைய டிமாண்டும் அதுதான். எங்களை இணைக்கணுங்கிறது தான் அவங்க ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அவங்க என்னன்னா ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நாங்க என்டிஏல தான் இருக்கோம். டிடிவி தினகரன் அவர்கள் சொன்னது என்டிஏ அவர் தனியா ஒரு கட்சி வச்சிருக்காரு. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்டிஏ கூட்டணியில தான் போன தேர்தல் நான் சந்திச்சேன், இப்பவும் நான் என்டிஏ கூட்டணியில தான் இருக்கேன்னு அவரும் சொல்றாரு. அப்ப அதிமுக தான் இப்ப புதுசா திரும்பவும் என்டிஏ கூட்டணிக்கு வந்திருக்காங்க. வெளியில போனாங்க, திரும்பவும் வந்தாங்க. வெளியில போனதுக்கான காரணமும் தெரியல, உள்ளுக்கு வந்ததுக்கான காரணமும் இல்லை. ஆனால் ஒன்றிணைந்த அதிமுகவை நோக்கி நகரலாம், அதை பாஜக விரும்புதுன்னு சொல்லுவாங்க. அதை பாஜக விரும்புது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கான மனம் இல்லை, அவ்வளவுதான். அக்னீஸ்வரன் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு பக்கம் என்டிஏ அலைன்ஸ், அந்த என்டிஏ அலைன்ஸ்குள்ள இருக்கிற ஓபிஎஸ் அவர்கள் அந்த அலைன்ஸ்குள்ள தான் இருக்கிறார். தினகரன் அவர்கள் சொன்னது, நாங்க என்டிஏவில் தாங்க இருக்கோம், இவங்க போனாங்க, திரும்ப இவங்க சேர்ந்துருக்கிறாங்க, நாங்க ஒன்றும் அங்கே சேரலன்ற ஸ்டேட்மெண்ட்டோட அவர் நிறுத்திட்டார். ஒருபுறம் என்டிஏ அலைன்ஸ் அது பற்றி இருக்கிறது. நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லியில் பிரதமரை சந்திக்கிறாங்க, உள்துறை அமைச்சரை சந்திக்கிறாங்க, கூட்டணியை பலப்படுத்தணும்னு சொன்னதா நமக்கு தகவல் கிடைக்குது. இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணைய விசாரணையும் போகுது. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? கிட்டத்தட்ட ஒரு விதமான நெருக்கடியும் இருக்கு அதிமுகவுக்கு. ஒன்றிணைந்த அதிமுக வேணுன்றதை கொடுக்குறாங்களோ இபிஎஸ் அவங்களுக்கு? சார், அதிமுகவுக்கு நெருக்கடிகள்லாம் இது புதுசு இல்லை. ஏற்கனவே பல நெருக்கடிகள்லாம் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டித்தான் அந்த கட்சி பயணிக்குது. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் எத்தனையோ நடிகர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் நாட்டு மக்களுக்காக எந்த இடத்துலையும் ஒரு தீய வழிகாட்டாத, தீய வழியை தேடி கொடுக்காத இளைஞர்களை நல்வாழ்வுப்படுத்தணும் அப்படின்றதுனால தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதன்படி வாழ்ந்தார். அதே மாதிரி உலகத்தில் ஒரே ஒரு மகத்தான மனிதன் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜி ராமச்சந்திரனுக்கு மட்டும்தான் 5000 புத்தகங்கள் எழுதப்பட்ட ஒரே மாபெரும் மனிதன் நம்முடைய தமிழ்நாட்டுடைய எம்ஜிஆர். எல்லாரும் தான் ஏத்துக்கிறாங்களே. ஓபிஎஸ் அவர்கள் இதை மறுக்க போறாங்களா? டிடிவி மறுக்க போறாங்களா? சசிகலா அவர்கள் மறுக்க போறாங்களா? இந்த பாட்டை எதற்காக? நான் மறுப்பதற்காக சொல்லல சார். ஆனால் இன்றைக்கு யாரிடம் அது இருக்கிறது? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தான் இருக்கிறது. அது பொதுக்குழுவாக ஒரு விஷயம் மட்டும் எனக்கு, ஆனால் ஒரே ஒரு விஷயம், என்டிஏ அலைன்ஸ்குள்ள ஓபிஎஸ் இருக்கிறாரா இல்லையா? ஓபிஎஸ் இருக்கிறதுல இபிஎஸ்க்கு மாற்று கருத்து இல்ல இல்ல போகணும்னு சொல்லுவாரா? ஏதாவது நான் அப்படி சொல்லப்பா. அப்ப என்டிஏக்குள்ள அவர் இருக்கிறார். ஆனா ஒரு தேர்தல் ஆணையத்துல வழக்கும் போயிட்டு இருக்கு, நான் தான் உரிமைன்னு. இது ஒண்ணுமே புரியலையே. தர்ம சங்கடப்படுத்துறீங்களா சார்? இது வேற சார். இது அரசியல் கட்சி செய்யற வேலை. தேர்தல் ஆணையம் என்பது மாநில உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணை, அவ்வளவுதான். இது ரெண்டுக்கும் பதில் சொல்றேன். இல்ல ரெண்டுக்கும் கனெக்ஷன் நீங்க தொடர்பு படுத்த வேண்டாம். அது வேற, இது வேற. இப்ப சொல்லிடுறேன். இப்ப நீங்க இந்த தேர்தல் ஆணையத்தை சொல்லிடுறேன். நீங்க பேரா 15 சிம்பிள் ஆர்டர் சின்னம் ஒதுக்கீடு சட்டம் 1968 படி அது செங்குத்தான பிளவு ஏற்பட்டிருக்கு. இப்ப சூரியமூர்த்தி, திண்டுக்கல் சூரியமூர்த்தி 2018 கட்சியை விட்டு போயிட்டாரு. திரு எடப்பாடி பழனிசாமியை எடப்பாடியிலே எதிர்த்து நின்றவர். இல்ல பாயிண்ட் என்னன்னா, இப்ப இந்த பேரா 15 29A அதில் உட்பிரிவு 9 இதெல்லாம் நீங்களும் நானுமே கிட்டத்தட்ட ஒரு 1000 முறைக்கு மேல பேசியிருப்போம். அதனால அதெல்லாம் விளக்கி வச்சிருவோம். சரி, ஓபிஎஸ் அவர்களோட ரோல் என்ன, இதுல சசிகலா அவர்களோட ரோல் என்ன, என்ன செய்ய போறீங்க? கரெக்ட் சார். நம்முடைய பத்திரிகையாளர் சகோதரி லக்ஷ்மி மேடம் சொன்னது மாதிரி அவர்களுக்கு எப்படி முடிவெடுக்கிறாங்கன்றது தலைவர்கள் தான் முடிவெடுப்பாங்க. ஆனால் இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னதை தான் நான் இதை பார்க்குறேன். 26 தேர்தல் நான் அப்படி தான் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர்.
ஆகவே இதுல அப்படி அதிமுக அப்படி சொன்னாரா? முதலமைச்சர் அவர் தானே சார். அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தல சார், பயன்படுத்தல. அவர் தலைமையில்னா அப்புறம் என்ன சார்? அது வேற, அது வேற. அப்ப வேற என்ன பதவி சார்? அதிமுக தலைமைனா அதிமுகவுக்கு பொதுச் செயலர் யார் சார்? சரி, அவர்தான் சார் முதலமைச்சர். அப்ப அவர் முதலமைச்சரா இது ஒண்ணு. மூணாவது, அதிமுகவினுடைய உள் விஷயத்தில் உள் விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம். இதை விட என்ன சார் வேணும்? சரி, அதையும் லேசா ஒரு பந்து மாதிரி சுத்தி விட்டாங்க. வந்து கூட்டணி பாத்தீங்களா இப்படிலாம் நடக்குது, இப்ப அவங்க தானே கூட்டணி ஆட்சி சொல்லிட்டாங்க. நோ நோ நோ, கூட்டணி ஆட்சி இல்லை. கூட்டணி உண்டு, கூட்டணி ஆட்சி இல்லை, அவ்வளவுதான். இன்னொன்னு, திராவிட மாடல் என்று சொல்லிக்கக்கூடிய திமுகவுக்கு இப்ப நேர காலம் சரியில்லை. ஆனால் அதிமுக வந்து திராவிட கட்சியாக இருந்தாலும் இது வெற்றி மாடலாக இன்னைக்கு மாறி. அதெல்லாம் இருக்கட்டும் சார், நான் அதெல்லாம் மறுக்கவே இல்லை. என்னுடைய கேள்வின்றது, ஓபிஎஸ் அவர்கள் ஃபைட் பண்றாங்க, தேர்தல் ஆணையத்துல உரிமை கோரி ஃபைட் பண்றாங்க. இன்னும் சொன்னோம்னா சின்னத்தை கொடுத்ததே தப்பு, ஒன்னு கொடுங்க, இல்லாட்டி எல்லாரும் இணைங்க, இல்லாட்டி முடக்குங்கன்ற அளவுக்கு இருக்குன்னா இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? பிரிஞ்சதுதான் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்ல போறீங்களா? சார் குழப்பி விட்டுற வேணாம் சார். உள்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் சொல்லி தேர்தல் ஆணையம் 2024 சின்னத்தை முடக்குங்கன்னு சொல்லி மேண்டமஸ் ரிட்டு போட்ட சூரியமூர்த்தி அவர்கள் போடுகிற போது அதுல தேர்தல் என்ன சொல்லுச்சு? இல்ல, உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம், இவங்க தான் தலைவர், இவங்க தான் தலைவர். தேர்தல் என்ன சார் வேலை? இல்ல சார், நீங்க அது வந்து சிவி சண்முகம் அவர்களே சொல்றாங்க, நான் சட்ட சிக்கலுக்குள்ளே போகல, அதெல்லாம் உங்க உரிமை பார்ப்பட்டது. ஓபிஎஸ் அவர்களை, சசிகலா அவர்களை இணைச்சிக்க மாட்டாங்கன்றதா உங்க பார்வை சார். நீங்க அதை பத்தி இப்ப பேச வேண்டிய அவசியமே இல்ல சார். யார் இணைச்சுக்குவாங்க அப்படின்னா இணைப்பு இல்லன்னு திரு எடப்பாடி பழனிசாமி ஒற்றை முடிவுல தெளிவா இருக்கிறாரு. பாஜக இன்சிஸ்ட் பண்ண மாட்டாங்களா? பாஜக சொல்ல மாட்டாங்களா? அதுதான் அதிமுக உள் விவகாரத்தில் தலையிட மாட்டான்னு இதே அமித்ஷா அவர்கள் தானே சொன்னாங்க. அப்படி சொன்னாங்க, எடுத்துக்கிற மாட்டீங்க. அப்படி சொன்னீங்கல்ல. இதற்கு முன்பு எப்போதுமே பாஜக தரப்புல என்ன சொன்னாங்க? நாங்க உட்கட்சி விவகாரத்துல தலையிட மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. ஆனா என்ன சொல்றாங்க ஓபிஎஸ் அவர்கள்லாம்? அமமுகவை சேர்த்துக்க சொல்லி அமித்ஷா அவர்கள் அன்றைக்கு பேசியிருக்கிறாங்க. அன்றைக்கு முதல்வராக இருந்த இபிஎஸ் அவர்கள் அதெல்லாம் முடியாது, கருத்து கணிப்புலாம் எங்களுக்கு சாதகம்னு சொல்றாங்க. அதை தாண்டி திரு குருமூர்த்தி அவர்கள் என்ன சொல்றாங்க? டிடிவி தினகரன் இன்னொரு முக்கியமான உதவியாளர் வச்சுக்கிட்டு தான் சசிகலா அவர்கள் கடிதம் இங்கே தான் டிராஃப்ட் செய்யப்பட்டது, ஒதுங்கி கொள்ளணும்னு நாங்க தான் முடிவெடுத்தோம் அப்படின்னு. அதுதானே லட்சுமி அவர்கள் சுட்டி காட்டுறாங்க. வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க, ஆனா அவங்க விரும்புவது ஒருங்கிணைந்த அதிமுகன்றாங்க. அது அவங்க கூட்டணியோட. அதிமுகவுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது சார். இது ஒரு மாநில கட்சி, ஆளப்போகிற கட்சி, ஆண்ட ஒரு இயக்கம் 10 வருஷம். ஆகையினால அதுக்கு கடிவாளம் போடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா அதைத்தான் நான் வந்து நீங்க சொல்றது என்டிஏல இருந்துக்குங்க. அவங்களுடைய இடஒதுக்கீடே என்டிஏ பக்கம் தான் போயிடணும், அப்படியே இருந்துக்கணும். இங்க வர முடியாது. பாஜக விரும்பினாலும் கூட அவங்க விரும்பினா, அவங்க பாஜக விரும்பினால தானே சார் திரு நயினா நாயந்தனை போட்டுருக்காங்க. ஏன் அதிமுக தென்புலத்தில் அவங்க காம்பன்சேட் பண்றதுக்காகத்தான் இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி மேடமே சொல்றாங்களா? அப்ப இவங்க களப்பணியாளர் இவங்களுக்கு தெரியாத விஷயமா? ஆகவே இங்க நான் எதிர்பார்க்கிறேன், மேற்கு மண்டலத்துல நல்லா வேலை பார்க்கறாங்க. இருக்கட்டும், தமிழ்நாடு முழுக்கவே அது வந்து இது பண்ணிக்கிட்டாங்க. நான் என்னவா எடுத்துக்கிறது? இந்த 2 புள்ளி நடக்குதுன்னா ரெண்டுமே தனித்தனியான நிகழ்வுகள். நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிரதமரை சந்திச்சது, உள்துறை அமைச்சரை சந்திச்சதும் தேர்தல் ஆணைய வழக்கும் தனித்தனி தான். தேர்தல் ஆணைய வழக்குல இந்த கூட்டணியோட 2026 தேர்தலோட முடிச்சு போடவே வேண்டாம். இது மாநில கட்சி, அது சட்ட ரீதியா நேத்து கூட அங்க போய் ஆஜராயிருக்கிறாங்க. இப்ப லட்சுமி அவர்கள் சொன்னாங்களா, ஒருங்கிணைந்த அதிமுகனா இன்னும் பலமாக இருக்கும் அப்படி நீங்க நினைக்கல? இப்ப பலமா தான் சார் இருக்குது சார். அதை நம்ம பெருசாவே இது பண்ணிக்கிற வேண்டாம் சார். பலமா தான் இருக்குது. அதிமுக தான் அடுத்த வந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்று எல்லா தொண்டர்களும் விறுவிறுப்பாக, முகம் தெரியாதவர்கள், முகவரி தெரியாதவர்களோட இந்த ஆட்சி திமுக ஆட்சியை மாற்றணும்ன்ற எண்ணம், சங்கல்பம் எடுத்துக்கிட்டாங்கன்னு நான் பாக்குறேன். என்டிஏவிலே இருந்துருங்க ஓபிஎஸ் அவர்களே, என்டிஏவிலே இருந்துருங்க. டிடிவி அவர்கள், இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் பாஜகவும் முடிவெடுக்க வேண்டியது. நாங்க உங்களுக்கு அதுல அதிருப்தி கிடையாது, ஆனா கட்சியில மட்டும் வரக்கூடாது. அது வந்து எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், அதுல சில ஏமாற்றங்களும் இருக்கலாம், ஆனால் தலைவர்களுக்குள்ளதான் அந்த முடிவு எடுக்கணும். அடியேன் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. பிரியன், இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப ஏன்னா ஒரு அலைன்ஸ் வந்துருச்சு, ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏவில் தான் இருக்கிறாங்க. பாஜக நினைத்திருந்தால் நீங்க வழக்கெல்லாம் போட வேண்டாம், சுமூகமா போயிருங்கன்ற ஒரு முடிவு கூட எடுத்திருக்கலாம். ஆனா அந்த வழக்கு இருந்துகிட்டே இருக்கு, அது இன்னும் வழக்கு விசாரணை போயிட்டே இருக்கும் போல இருக்கு. இன்னொரு புறம் பாஜக அதிமுக அணியை நாங்க பலப்படுத்த போறோம்லாம் சொல்றாங்க. அப்படின்னா பாஜக என்னதான் கணக்கு போடுது? அவங்களோட திட்டம் தான் என்ன? அதுல எடப்பாடியை வந்து வழி கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க அவங்க. ஆக்சுவலாக தேர்தல் கமிஷனுக்கும் கட்சிகளுக்கும் சம்மந்தம் இல்லை, பாஜக அதில் தலையிடாது, அதெல்லாம் சொன்னால் இந்த காலத்தில் சின்ன கொஞ்சம் கூட சிரிக்கும்.
அதனால வந்து அதை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு பேசலாம். அக்னீஸ்வரன் ஏத்துக்க மாட்டாரு. அவரு பேசலாம். தன்னாட்சி கொண்ட சில சங்கடங்கள் இருக்கலாம், நமக்கெல்லாம் எந்த சங்கடமும் கிடையாது. தேர்தல் கமிஷன் எப்படி செயல்படுதுன்னு தெரியும். சிவசேனா விஷயத்தில் எப்படி செயல்பட்டது, எப்படிலாம் அவங்க டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு தெரியும். இதை வந்து இப்போ எப்படி மாற்றிருக்காங்கன்னா எடப்பாடிக்கு ஃபேவரபுளாக மாற்றிருக்காங்க. பிளவு அப்படி சிம்பிள் ஆக்ட் கீழே கொண்டு வந்துட்டாங்க. இங்கே பிளவு பிரச்சனை இல்லை. இங்கே பிரச்சனை என்னன்னா வந்து அதிமுகவோட விதி 42 கீழே எந்த எலெக்ஷன் நடக்கலைங்க, ஒரு எலெக்ஷனை தவிர. அந்த 21 டிசம்பர் எலெக்ஷனை தவிர மற்ற எதுவுமே நடக்கலை. அதனால் வந்து ஒருங்கிணைப்பாளர்ன்ற போஸ்ட்டை வந்து இவர் கிளைம் பண்ணுறாரு. ஓபிஎஸ் என்னை நீக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. இவர் 22 வந்து இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் பொதுச் செயலாளராக. அது தற்காலிகமான ஒரு விஷயமா இருக்குது. ஆக்சுவலாக தேர்தல் கமிஷன்லையும் தற்காலிகமாக தான் இருக்குது, சின்னம் கொடுத்ததும் தற்காலிகமாக தான் இருக்குது, ஈரோடு கிழக்கு தற்காலிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சிவில் கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் ஃபைனலாக டிசிஷன் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு சிவில் கோர்ட் வந்து எடப்பாடிக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வந்துட்டு வச்சுக்கோங்க. அப்போது இப்போ அவர் எடுத்த டிசிஷன்லாம் எப்படி செல்லுபடி ஆகும்? நாளைக்கு 26 வந்து ஏ ஃபார்மில் கையெழுத்து போட்டாருன்னா அது செல்லுபடி ஆகுமா? அதை தான் புகழேந்தி அவர்களும் கேட்குறாங்க. இதில் நான் கேட்பது நான் என்ன கேட்குறேன்னா, இந்த விஷயத்துல பாஜக நினைத்திருந்தால், ஏன்னா கூட்டணியை பலப்படுத்தணுன்றாங்க, இன்னும் 10 மாசம் தான் இருக்கு அப்படின்னா, ஏன் 2 பேரும் உட்காந்து பேசுங்கன்ற முடிவு இல்லாம அந்த தேர்தல் ஆணையத்தில் அந்த வழக்கு இருக்கட்டும்னே நினைக்கிறாங்களா? அது ஒரு செக்கு சார் அது. ஏன்னா எடப்பாடி நிறைய பேருக்கு துரோகம் பண்ணிருக்காரு. அதனால எடப்பாடி நீங்க நம்ப முடியாது. நீங்க எடப்பாடி அதிமுகவோட சேர்ந்து நான் ஆதரிக்கிறேன், ஓட்டு வாங்குறதுல ஆதரிக்கிறேன், ஓட்டு விழுவும் திமுகவுக்கு எதிரான ஒரு அணியை அமைக்கலான்றது ஓகே. ஆனால் எடப்பாடி வந்து துரோகம் பண்றதுல ஃபேமஸா இருக்கார். ஓபிஎஸ் முதுகில் குத்தினாரு, தினகரனை குத்தினாரு, சசிகலாவை குத்தினாரு, முதுகில் குத்தினாரு. அதனால பாஜகவையும் முதுகில் குத்திடுவான்னு ஒரு பயம் இருக்கு. பாஜகவுக்கே பயம் இருக்கு சார். தலைவர் அந்த கட்சி நலன் சார்ந்துதான் முடிவு எடுக்கணும். நீங்க அரசியல் சார் இதெல்லாம், இதெல்லாம் வந்து துரோகம், கழுத்த வெட்ட அரசியல், இதெல்லாம் கழுத்த வெட்ட அரசியல், இதெல்லாம் சாதாரண அரசியல் கிடையாது. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு குருவி மாதிரி சேர்த்து வச்சிருக்கேன் கட்சியை. ஓபிஎஸ் நான் சேர்த்துப்பேன், நானு நீங்க சொன்னீங்கன்னு சேர்த்துப்பேனா? நான் சேர்க்கணும்னு சொல்றாங்க சார். இதெல்லாம் ஹார்ட்கோர் பாலிடிக்ஸ் சார். இதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் கோடிக்கணக்கான பணம் இதுல விளையாடி இருக்கு. அரசியல் ரீதியா புரிஞ்சுக்கங்க. அது ஏதோ லிட்டரலா மீனிங் மறுத்து பேசலாம் சார். லிட்டரலா மீனிங் பண்ணிக்க கசப்பான உண்மை உங்களுக்கு. இல்ல இப்ப நீங்க சொல்றது பிரியன் நீங்க சொல்றது நான் சொல்லி முடிச்சிடுறேன். பாதியில நீங்க நின்னுட்டீங்க. அவர் குருவி மாதிரி கஷ்டப்பட்டு பொதுக்குழு உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள்லாம் சேர்த்து வச்சிருக்காரு, கறி விருந்து கொடுக்கறாரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு சார். இங்க வந்து ஓபிஎஸ் சேர்த்துக்கோ, நான் தான் ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தர் வந்தா, ஐயா நான் சிறுக வீடு கட்டி வச்சிருக்கேன், நீ வந்து என் வீட்டை கலைச்சிட்டா என்ன பண்றது? சுயநலம் தான், கட்சி நலனே கிடையாது. கட்சி நல்லா இருக்கணும், தெற்க ஓட்டு வாங்கணும், அதெல்லாம் கிடையாது. நான் கட்சியை சேர்த்து வச்சிருக்கேன், கட்சி என் பின்னாடி இருக்கு. பாஜக சொன்னாலும் நான் சேர்க்க மாட்டேன், பாஜக சொன்னாலும் நான் சேர்க்க மாட்டேன். அதனால பாஜக என்ன நினைக்கிறாங்க, அது சின்ன வழக்கை கையில் பிடிச்சி வச்சுக்கலாம், இது பெரிய வழக்காக மாற்றிட்டாங்க. எடப்பாடியை பொறுத்த மட்டும் சின்ன வழக்கு இல்லை, இது பெரிய வழக்காக போயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ நான் இதை பிடிச்சி வச்சிருக்கேன். விஜய் வேற சொல்லிட்டாரு, நான் டிசம்பர் வரையும் காத்துட்டு இருப்பேன், கூட்டணி அப்பதான் ஃபைனலைஸ் பண்ணுவேன். இவர் எப்போ காலவார் சொல்ல முடியாது. கூட்டணி அரசு ஒரு பிரச்சனை, ஓபிஎஸ் ஒரு பிரச்சனை, இடங்கள் ஒரு பிரச்சனை. எந்த நேரத்தில் ஓபிஎஸ் கை கழிட்டு இபிஎஸ் கை கழிட்டு ஓடி போவார்னு தெரியாது. அதனால பாஜக வந்து இந்த விஷயத்த, ஏன்னா இப்போ அந்த மனு போட்டாங்கல்ல தேர்தல் கமிஷன்ல 6-7 பேர், அவன் என்ன சொல்லிட்டான், எல்லார் மனுவும் நான் விசாரிக்க மாட்டேன், நீங்க 2-3 பேர் மனுவை தான் விசாரிப்பேன். அது எப்போ டிசிஷன் எடுப்பான்னு தெரியாது, இன்னும் 2 மாசம் எடுப்பான், நான் நாளைக்கே எடுப்பானா தெரியாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் செட்டில் ஆகிற வரையும் கடைசி வரைக்கும் இந்த வழக்கு அப்படியே உயிரோட்டமா வச்சுக்கிட்டே இருப்பாங்கன்றீங்களா விசாரணைய? இவரை இவரை வந்து ஒரு அன்ரிலேபிளாக நம்புறாங்க. எடப்பாடியை வந்து கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்க. பட் எடப்பாடியை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்கு ஒரு மெக்கானிசம் வேணும்னு நினைக்கிறாங்க. அந்த மெக்கானிசம் தான் சின்ன வழக்காக வச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து தாவேக்காவோட பேச்சுவார்த்தையெல்லாம் ஆரம்பித்து நடத்திட்டார். அப்போதான் இவங்க பாஜக பிடிச்சி அவர் இழுத்துன்னு வந்து கூண்டில் அடைக்கிறாங்க ஆக்சுவலாக. இதுக்கப்புறமும் மறுபடியும் திமிரிண்டு போவாரான்னா, ஜல்லிக்கட்டு காளையா மாறுவாருன்னா சொல்ல முடியாது. எப்போ மாறுவாரு, குண்டு கிளியா இருப்பாரா இல்ல ஜல்லிக்கட்டு தெரியும். அதுக்கு சின்ன வழக்கு, அதுக்கு சின்ன வழக்கு கண்டிப்பா தேவை. ஓபிஎஸ் அவர் எந்த காரணம் கொண்டு சேர்க்க மாட்டார் சார், இந்த எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் அப்ப எப்படிதான் முடிவுக்கு வரும் பிரியன்? இது முடிவுக்கே வராது. ஓபிஎஸ் நடுரோட்ல நிக்க வேண்டியதுதான், முடிவுக்கே வராது. நான் சொல்றேன் சார், ஓபிஎஸ் என்ன சார் பண்ணல, அவருக்கு ஒரு அரசியல் திறமை, ஒரு மூத்த பத்திரிகையாளர் சார், அரசியல்வாதிகளுக்கு ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை அதிமுக தொண்டர்களுடைய சபிக்கிற மாதிரி சொல்றீங்க. அதிமுக தொண்டர்கள் தெற்க இருக்கிற அதிமுக தொண்டர்களோட பேசினதுன்னு சொல்றேன், குமுறாங்க. என்ன பண்ணிட்டார் ஓபிஎஸ்? தன்னை நாடி வந்தவங்களுக்கு என்ன பண்ணாரு, தன்னை தேடி வந்தவங்களுக்கு என்ன பண்ணாரு, யாரை வந்து அரவணைச்சுன்னு போனாரு, யாரை வந்து சேர்த்து வச்சிருந்தாரு, யாருக்கு பதவி வாங்கி கொடுத்தாரு? எதுக்கு சார் அவர் ஏன் தனிமரமா நிக்கிறாரு? ஏன் நிக்கிறார் தனிமரமா? அப்ப எடப்பாடி அதில் வின் பண்ணிட்டார் சார், முதுகுல குத்துறதால எடப்பாடி வின் பண்ணிட்டார். அதுதான் அரசியல். ஓகே அக்னீஸ்வரன், இந்த அரசியல் அந்த விமர்சனங்கள் எல்லாம் விடுத்துட்டு இந்த வழக்கு இருக்குல்ல, இந்த விசாரணை இருக்குல்ல, இது இருந்துகிட்டே இருக்கும். பாஜக விரும்புகிற வரைக்கும் அது கூட்டணி ஆட்சியா இருக்கலாம், விஜயோடு போகாததா இருக்கலாம்,
அவங்களோட எண்ண ஓட்டமா இருக்கலாம், அது வரைக்கும் இந்த சிம்பல் வழக்குன்றது இருக்கத்தான் செய்யும். இது ஒரு செக் பாயிண்ட் அப்படின்றத எப்படி எடுத்துக்கிறது? சார் வந்து மூத்த பத்திரிகையாளர். நாங்கள்லாம் வந்து 100 அடியில் பறந்தா 1000 அடியில் பறந்தா இவர் வந்து வெளிநாட்டு விமானம் மாதிரி 45,000 அடியில் பறக்கிறாரு. ஆனால் அது உண்மைதான், அவருடைய அனுபவத்துக்கு பறக்கிறாரு. சரி. ஆனால் இந்த முதுகில் குத்துறாரு, அது வந்து தலையை இது பண்ணிடுவாரு, அதெல்லாம் வந்து கொஞ்சம் சார் வந்து இது பண்ணிக்கிட்டா அதுதான் நான் எதிர்பார்க்கல. ஆனால் சார் பார்த்துக்கிறட்டும். இன்னொன்று மறுப்பை பதிவு செஞ்சுட்டீங்க. சொல்லும்போது ஒன்று சொன்னார், ஆல் பார்ட்டி. அவர் சார் சொன்னார்ல, இது 2 மாதம் ஆகுமா 3 மாதம் இழுத்துக்கிட்டே போகும் அப்படிங்கிறது. சார், சென்னை மாண்புமை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் போட்ட உத்தரவு என்னன்னா, சூரியமூர்த்தி, திரு ஓபிஎஸ், திரு இபிஎஸ் இவங்க 3 பேர் தான், இவங்களை வந்து ஆல் பார்ட்டி நீங்க வந்து சேர்ந்து நீங்க தேர்தல் ஆணையத்தில் போய் விசாரிச்சு சொல்லட்டும். இந்த இடத்துல இதுதான். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆல் பார்ட்டின்னு சொன்ன உடனே எல்லா பேரும், அண்ணன் கேசிபி, அண்ணன் புகழேந்தி, ராம்குமார் ஆதித்தன் எல்லா பேரும் சேர்ந்து ஆல் பார்ட்டினா அங்க எல்லாத்தையும் அப்படின்னா அதை மீண்டும் அங்க வந்து இது ஒண்ணு. அதுதான் இங்க சிக்கல ஒளிய சொன்னதை அரசியலா புரிஞ்சுக்கலாமே. முன்பெல்லாம் தேர்தல் ஆணையம் என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க? அவங்களுக்கு வேண்டாம்னா இல்லங்க எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்றாங்க, அவங்களுக்கு தேவைப்பட்டா எங்களுக்கு அதிகாரம் இருக்குன்றாங்க. இப்ப CV சண்முகம் அவர்களோட வாதம் என்ன? உங்களுக்கு அதிகாரமே கிடையாதுன்னு, ஆனால் நாங்க விசாரிப்போம்னா இது ஒரு விதமான ஒரு செக் பாயிண்ட் அப்படின்றாங்க. செக் பாயிண்ட்ல ஒண்ணும் கிடையாது சார். உள்கட்சி விஷயத்துல தேர்தல் ஆணையத்துக்கு வேலை இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த விசாரணையே இந்த 3 பேருக்குள்ளதான். 3 இவங்க நினைக்கிறது வந்து இதை செக் பாயிண்டா நினைச்சீங்க அப்படின்னா இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் இயங்கவே முடியாது. அப்புறம் என்ன, அப்ப எல்லாத்துக்கும் செக் பாயிண்டா? அப்ப இங்க அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக அந்த இதே விடுங்க. சட்டம் தான் உயர்ந்தது. பாஜக வந்து நம்பல. இதை வந்து நம்ம அரசியலா புரிஞ்சுக்கணும்னா, பிரியன் சொல்றது பாஜக நம்பல. எந்த நேரத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அப்ப நம்ம ஒரு ஒரு சின்ன புடிமானம் இருக்கணும்னா சின்ன வழக்க வச்சுக்கிட்டு ஒரு புடிமானம் அப்படின்றதை நீங்க ஏத்துக்கலையா? நான் ஏத்துக்கல. அப்படி ஒருவேளை அது உண்மைன்னு இவங்க சொன்னாங்கன்னா, அடுத்து துரைக்கருணா சாரும் பிரியன் சார்ட்டி நான் அந்த ஒரு கேள்வியை கேட்கிறேன். அப்ப பாஜக புடிமானம் இருக்குன்னு நினைச்சிட்டாங்கன்னா திண்டுக்கல் சூரியமூர்த்தியை இயக்கியது பாஜகவா? சொல்லுங்க. பிரியன் என்ன சொல்றாருன்னா, எப்படி சார் சூரியமூர்த்தியை விட்டுருங்க, தேர்தல் ஆணையத்தை இயக்குவது பாஜகன்றார் பிரியன். இந்த இதுக்குள்ள எல்லாம் வராதீங்க அப்படின்றதுதான் பிரியன் சாரோட ஸ்டேட்மெண்ட். அதே தேர்தல் ஆணையம் தான் உள்கட்சி விவகாரத்தில் நாங்க தலையிட மாட்டோம் 2024 விசாரிக்கிறாங்க. சின்னத்தை முடக்குங்கன்னு சொல்லி போட்டதுல முடக்க முடியாதுன்றாங்கல்ல. இப்ப அந்த வழக்குக்கு உயிரோட்டம் இருக்கா இல்லையா? விசாரணைக்கு உயிரோட்டம் இருக்கா இல்லையா? தேர்தல் வரப்போகுது சார். ஈரோடு கிழக்குல கொடுத்தாச்சுல சார். அதுக்கு மட்டும் தானே. சரி, 2021ல என்னாச்சு? அந்த வழக்கு அப்ப இருந்துச்சு சார். நான் ஒரு பாயிண்ட் கேக்குறேன் சார். அந்த வழக்கு இருக்கும்போது தேர்தல்ல 2021 சட்டமன்ற தேர்தல்ல அதே சின்னம் தானே இருந்துச்சு சார். நீங்க அதுக்கு அப்புறம் தானே சூரியமூர்த்தியினுடைய வழக்கு வந்து பெருசாகுது. அதுக்கு பிறகுதான் விசாரிக்கிறாங்க. ஈரோடு சட்டமன்ற ஏன் அது வருதுன்றதுதான் கேள்வி. தேர்தல்ல மட்டும் தான் ஏன் இப்ப அந்த சின்னத்தை உச்சநீதிமன்றத்தில் மனு போட்டு அதை பெற்றது யார்? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே. இப்ப அக்னீஸ்வரன், நீங்க என்னன்னா நீங்க சட்ட பாயிண்ட வைக்கிறீங்க, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா அதற்கு பின்னணியில இருக்கிற ஒரு லேயர் இருக்குல்ல, அரசியலா அவங்க சொல்றாங்க. அந்த லேயர் எல்லாம் தமிழ்நாடு மக்களால் அடித்து நொறுக்கப்படும். தேர்தல் தமிழ்நாடு மக்களை விட்டுருங்க வேண்டாம் சார். இப்போ சசிகலா அவர்கள் இருக்கிறதா இருக்கட்டும், அப்பெல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்தை போனப்ப பெரும்பான்மை உறுப்பினர்கள், அது எம்எல்ஏவா இருக்கலாம், எம்பிக்களா இருக்கலாம், யார்கிட்ட சார் ஆதரவு இருந்தது? ஓபிஎஸோட ஃபேக்ஷன் இருந்தது இல்ல, பெரும்பான்மை யார்கிட்ட இருந்தது? அந்த காலகட்டம் கடந்து தேர்தல் மகேஸ்வரி போட்ட உத்தரவு என்ன சார்? அதுதானே சார் இப்ப செல்லும் சார். இப்ப பந்து தேர்தல் ஆணையத்திட்ட இருக்கா, கோர்ட்டு கிட்ட இருக்கா? நீதிமன்றத்துல தான் சார் இருக்குது. அதை காட்டிலும் பெரிய பந்து மக்கள்கிட்ட இருக்குது. அதை விட்டுருங்க, நான் அதுக்குள்ளேயே நான் பாயிண்ட் என்னன்னா, சசிகலா அம்மா ஓபிஎஸ் அவர்களுக்கும் கட்சியில் இணைய வேண்டும், இணைந்தால் தான் பலம் பெறும் என்பது அவர்கள் தரப்பு வாதம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வளவு பிரச்சனை நான் மட்டும் பேஸ் பண்ணிட்டு இப்ப என்னையா ஒண்ணு சேர்ந்து வர்றீங்க அப்படின்னு சொல்றது அவருடைய வாதம். மக்கள் எப்படி பார்க்கறாங்கன்னு பொறுத்து மக்களுக்குள்ளே வரலங்க. மக்கள் மேண்டேட் இன்னும் நிறைய பேசலாம். இந்த அரசியல தான் இந்த அரசியல் தேர்தல் ஆணையத்துடைய அரசியல் எந்த கட்சியும் பின்புலம் இல்லை. அப்படி இயக்குவதாக இருந்தால் மக்கள் புரிந்து கொண்டு வாக்களிப்பார்கள். அதாவது அதிமுகவை அழிக்க மட்டும் மாட்டார்கள். நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். உங்களதுல இபிஎஸ் அவர்கள் எந்த அழுத்தம் வந்தாலும் ஒருங்கிணைந்தன்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்க. பாயிண்டா? அதுதான் அவருடைய இதுவரைக்கும் அவருடைய முடிவு அப்படித்தான். துரைக்கண்ணா, இந்த விஷயத்தில் அமித்ஷா அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொன்னபோது ஓபிஎஸ் ஆதரவாளர்களே பலர் என்ன சொன்னாங்கன்னா, பாருங்க பாஜக வந்து கைவிட்டுட்டாங்க அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினாங்க, ஓபிஎஸ்ஸை கண்டுக்காம போயிட்டாங்க அப்படின்னு. ஆனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு வலு இருந்துகிட்டே இருக்கு. இந்த வழக்கின் மூலமாக அவர் இருந்துகிட்டே இருக்கிறார். பாஜகவுக்கு இன்னும் ஓபிஎஸ்ஸை முழுசா விடலைன்றது ஒரு பாயிண்ட்.
இன்னொன்னு இந்த வழக்கை வைத்துக்கொண்டு விசாரணையை வைத்துக்கொண்டு இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு செக் வைக்கணும், தாம் பிடிக்குள்ள இருக்கணும்ன்ற ஒரு பாயிண்டை முன்வைக்கிறாங்க. உங்க கருத்து, ஓபிஎஸ் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, பாஜக என்ன நினைக்கக்கூடும், உங்கள் பார்வை என்ன? விவாதத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பக்தர்கள், ரசிகர்கள், அவருடைய ஆதரவாளர்கள்னு இதுவரைக்கும் வெளியில் இருந்த ஒரு 2-3 அமைப்புகள், எம்ஜிஆர் பொதுநல சங்கம், எம்ஜிஆர் ஒருங்கிணைப்பு சங்கம் என்ற அமைப்புகள் இன்றைக்கு பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த இரட்டை இலை தொடர்ந்து தோல்வி அடைந்து வருகிறது, இதிலிருந்து மீட்டெடுக்க கருத்து வேறுபாடுகளை களைந்து மனம் ஆச்சரியங்களை மறந்து எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை ஒரு ப்ரொஃபஸர் செல்வகுமார், சத்யநாராயணன், ஹயாத் ரங்கராயல்னு சொல்லி தலைவரை நேசிக்கிற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை நேசிக்கிறவர்கள் இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திச்சிருக்கிறாங்க. இந்த உணர்வு என்பது மாநிலம் முழுவதும் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினிடையே இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இன்று பயணிக்கிற கிட்டத்தட்ட முன்னாள் அமைச்சர்கள், இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு 38-40 பேரை கடந்த ஒரு மாத காலத்தில் லாபியிலையும் ஸ்பீக்கர் ரூம்லையும் அந்த ஓய்வறையிலையும் சந்தித்தேன். ஒரு மாத காலமாக நான் ஆல் இண்டியா ரேடியோவில் செய்தி மற்றும் செய்தி விமர்சனம் கொடுப்பதற்கான அந்த பணிக்காக போனபோது நான் சந்தித்த அனைவருமே கட்சி ஒன்றிணைந்தால் மட்டுமே மக்களிடம் சென்று வாக்கு கேட்க முடியும். வெளிப்படையாக சொல்கிறேன், மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்களை சந்தித்த ஒரு 10-20 எம்எல்ஏக்கள், ஆனால் எப்படியாவது ஒன்று சேர்க்கறதுக்கு பாருங்கண்ணே, சிட்டிங் எம்எல்ஏ சார். ஆனா எல்லாம் துரை கர்நாட்ட ஆதங்கத்தை சொல்றாங்க, செங்கோட்டை சொல்றாங்க, யாரு இபிஎஸ் அவர்கள்ட்ட போய் நேரடியா சொல்ல மாட்டாங்க. நேரடியா சொல்ல ஒரு 6 பேர் போனாங்க சார், மூத்தவர்கள், கட்சியினுடைய முன்னணியினர். அந்த 6 பேரையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க என்ன சந்திச்சதே பொய்ன்னு சொல்றாருன்னா அவர் பின்னாடி எப்படி நம்பிக்கையோட பயணிப்பாங்க? இப்போது பொறுப்புகள், நான் வெளிப்படையா சொல்றேன், அவருக்கு இருந்த அதிகார பலத்தாலும் பண பலத்தாலும் கட்சியினர் சிலரை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டார் சார். வெளியில போய் பாருங்க தெரியும். இன்றைக்கு பாஜக சார்பில் தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைய வேண்டும். இதுல ஒரு பாயிண்ட் கேட்கிறேன். இப்ப அக்னீஸ்வரன் அவர்கள் சொன்ன ஒரு இடம் இருக்குல்ல, என்டிஏல டிடிவி அவர்கள் இருப்பது பத்தியோ, ஓபிஎஸ் அவர்கள் இருந்து சுயேட்சை சின்னமோ அது எந்த சின்னமோ அதுல இபிஎஸ்க்கு எந்த டிஸ்பியூட்டும் இல்லை. என்டிஏல இருங்க, பாஜக சீட்டு கொடுத்துருவோம், அதை பிரிச்சுக்கட்டும். ஒருங்கிணைத்தல் வேண்டான்றாங்க, அதை ஓபிஎஸ் ஏத்துக்க மாட்டாங்களா? இல்ல, நிச்சயமாக ஒருங்கிணைந்த அண்ணா திமுகவோடு நான் பயணிக்க வேண்டும், எனக்கு கூட எந்த பதவி பொறுப்பு வேண்டாம், கட்சி ஒருங்கிணைந்தால் போதும் என்கிற கருத்தாக்கத்தில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ அந்த நிலைப்பாட்டை பாரதிய ஜனதா கட்சியும் எடுத்திருக்குன்னு தான் நான் நம்புறேன். இல்ல ஓபிஎஸ் இடம் ஒருவேளை நீங்க சொன்னார்ல அமித்ஷா இது உட்கட்சி விவகாரம் தலையிட மாட்டேன்னு, 2016 செல்வி ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு வெளிப்படையா நாங்க தலையிடுவோம்னா வந்தாங்க. அந்த தொடர்ந்து 4 ஆண்டுகள் இபிஎஸ் முதலமைச்சராக இருந்ததற்கும் இந்த தர்மயுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இணைத்து அந்த ஆட்சியை தொடர வைப்பதற்கும் யார் செஞ்சது? பாஜக தானே. இல்ல இப்ப பாஜகவுக்கு அந்த எண்ணம் இருக்குன்றீங்க? பாஜகவுக்கு அந்த எண்ணம் இருக்கு. கட்சி ஒருங்கிணைந்தால் பேசார். அமித்ஷா போன முறை 2021 கேட்டார்ல, அமமுகவை இணைச்சுங்க, இல்லைன்னா ஒரு 15 இடம் கொடுங்க, தென் மாவட்டங்களில் 42 தொகுதிகளில் அமமுகவினுடைய வாக்கு வங்கி அதிமுக வெற்றியை பாதிக்கும்னு மத்திய உளவுத்துறை தகவல் இருக்கு. 15 சீட்டு நீங்க கொடுங்க, பிஜேபிக்கு நான் கொடுக்கணும்னு. இவர் என்ன சொன்னார்? 150 இடங்களுக்கு மேல வெற்றி பெறுவோம் என்கிற மாநில உளவுத்துறையும் நான் ஒரு ஆய்வு நடத்தினது இருக்கு, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த கதையெல்லாம் அன்றைக்கு கொடுக்க மாட்டேன் என்று உறுதிபட நெஞ்சை நிமிர்த்தி சொன்ன திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல முடியாது, சொல்ல முடியாது சொல்கிறார். எப்படின்னு கேளு சொல்லுங்க. சிவி சண்முகம் அவர்கள் டெல்லியில பேட்டி கொடுக்கிற இடத்தில் வெளியேறியவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள், துரோகிகள் இவர்கள்லாம் தான் வழக்கு போட்டிருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் பாரா 15 அல்லது 29A எந்த சம்பந்தமும் கிடையாதுன்றது கிளியர் ஸ்டேட்மெண்ட். நாங்க வெளியேற்றினது தான், அதுல உறுதியா தானே இருக்கிறாரு. சிவி சண்முகத்தினுடைய குரல் என்பது இபிஎஸ் அவங்களோட குரல் தானே. இந்த அளவிற்கு மிக உறுதிப்பாட்டோடு செய்தியாளர்களை சந்தித்த திரு சிவி சண்முகம் அவர்கள் தான் கடந்த ஜூலை மாதம் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த 6 பேரில் ஒருவர். அந்த 6 பேரில் ஒருவராக இருந்து கள யதார்த்தம் வேறாக இருக்கிறது. இன்னைக்கு நாம 39 தொகுதியில் தோத்துருக்கோம். 39 தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதி வாரியாக வாக்கெடுப்பை கணக்கெடுத்தால் 100 தொகுதிக்கு மேல டெபாசிட் போயிருக்கு. 100 தொகுதிக்கு மேல 2வது 3வது இடம், 10 தொகுதிகளில் தான் நமக்கு வெற்றிக்கான வாக்குகளே கிடைச்சிருக்கு. இதை சொல்லியிருக்காங்க. பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இனி அதிமுகவுக்கு வெற்றி இல்லை, எதிர்காலம் இல்லை என்கிற கருத்தாக்கம் பரவிருச்சு. ஊடகங்கள்ல வலைத்தளங்கள்ல போயிடுச்சு, மக்கள் மத்தியில் அது பரவிருச்சு. எனவே ஒன்றுபட்டால் மட்டுமே வெற்றி சாத்தியம் என்கிற கருத்தாக்கம் அங்கேயும் வந்துருச்சு.
திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான மனப்போக்கு இருந்தாலும் கூட வெற்றி பெறுகிற இயக்கமாக இது வரணும் அப்படிங்கிற அப்ப ஒருங்கிணைந்த அதிமுகவை பாஜகவும் விரும்புது, தொண்டர்களும் விரும்புறாங்க, ஓபிஎஸ் அவர்களும் விட்டுட்டு போக மாட்டாங்க. இதுதான் ஸ்டேட்டஸ் கொண்டு. இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல், ஒட்டுமொத்த அரசியல் பதிவு, செயற்குழு, பொதுக்குழு, மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகளுடைய பட்டியல் 50% மேல செத்து போயிட்டாங்க சார். 50% மேல. கடந்த 1 மாத காலமா அதை எடுத்து நான் ஆய்வு நடத்தினேன். 50% மேல இறந்துட்டாங்க. 40% மேலே இருக்கிறவர்களில் இந்த 50% ஒரு 40% பேர் ஒதுங்கி இருக்கிறாங்க. மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய செயல்பாடுகள் பிடிக்காம 10% பேர் அங்கங்க மாநில பொறுப்புகள். மெகா கூட்டணி அமைஞ்சாலும் ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரவில்லை என்றால் 2026 தேர்தலில் வெற்றி சாத்தியமில்லை. மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதற்கு 100% சாத்தியமில்லை என்பதுதான் உறுதியான கருத்து. ஓபிஎஸ் அவர்களும் அதை விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படின்னா, நீங்க ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன். அவரு என்டிஏ அலைன்ஸ்ல இருக்கிறாரு, ஆனாலும் நான் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்றது துரைக்கண்ணா அவர்கள் சொல்ற செய்தியின் மூலமா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்படின்னா இது இருந்துகிட்டே இருக்குமா? கீழே ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கான ஒரு அழுத்தம், பாஜகவும் அதை விரும்புகிறது அப்படின்னா இபிஎஸ் அவர்கள் அதை எப்படி எதிர்கொள்வார்னு நினைக்கிறீங்க? ஒரு மாநில கட்சி எல்லாத்தையும் எதிர்கொண்டு தானே சார் ஆகணும். அன்னைக்கு இருந்த நிலைமை வேற, இன்னைக்கு இருக்கிற நிலைமை வேற. அன்னைக்கு ஜார்ஜை பிரிஞ்ச போது 15 வழக்குகளாசா போட்டாங்க. அக்னீஸ்வரன் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு இல்ல, அதையும் சேர்த்து சொல்லிருங்க தம்பி. எந்த சூழ்நிலையிலும் இந்த தேர்தல் மட்டும் இனி வரும் தேர்தல்களிலும் பாஜகவோடு கூட்டணி ஒட்டு உறவு கிடையாது என்கிற உறுதியான பிடிவாதத்தோடு பயணித்த எடப்பாடியார் இன்றைக்கு தன் நிலையிலிருந்து பின்வாங்கி அக்னீஸ்வரன் வந்துட்டார்ல, இந்த நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கி ஒருங்கிணைக்க மாட்டார் எப்படின்னு சொல்றாங்க. இறங்கி வருவார் சார். எல்லா புறமும் ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னு நோக்கி நகர்த்துறாங்க. அது வழக்கா இருக்கலாம், விசாரணையா இருக்கலாம், அதிருப்தியா இருக்கலாம்னா அதை எப்படி எதிர்கொள்றதுன்றது தான் காலங்கள் தான் தீர்மானிக்கும். என்ன சார் இப்போ ஒரு ஞானி மாதிரி பேசுறீங்களே, அரசியல்வாதி மாதிரி பேசுங்க சார். அதாவது சார், பாஜக கூட்டணி விட்டு வெளியேறும் போது என்ன சொன்னாங்க? நாங்க தொண்டர்கள் சொன்னாங்க, பொதுக்குழு செயற்குழு சொல்லிச்சு வெளியேறிட்டோம் அப்படின்னாங்க. அதே இதுல இன்னொரு தீர்மானம் கொடுத்திருக்கு. அடுத்து வரக்கூடிய எந்த தேர்தலிலும் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முடிவெடுப்பார்கள் சொல்லி தீர்மானத்தில் போட்டாச்சு. இப்ப இன்னைக்கு ஏன் இறங்கி வந்தீங்கன்னு கேக்குறீங்க? விஜய் அவர்கள் இப்படி கேக்குறேன். நீங்க பலாப்பழ சின்னத்துல அங்க நின்றாங்கல்ல முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள், அவங்க என்ன பண்ணாங்க? பாஜகவுக்காக விட்டு கொடுக்குறேன்னு ஈரோடு கிழக்கு சொன்னாங்களே. திரு டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சார்ல, அண்ணா திமுகவை கைப்பற்றியே தீர்வேன்னு சொல்லி சொன்னாங்களே. இது தேர்தல் 2024 முடிஞ்சதுக்கு பிறகு திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாங்க? அதிமுக டிடிவி தினகரன் ஒப்படைப்போம் சொன்னாங்கல்ல. இப்ப என்ன சொல்றாருன்னா, திரு டிடிவி தினகரன் இல்ல அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை பாஜகவினால் தான் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்களே. இதெல்லாம் துரைக்கண்ணா சார் சரிங்கிறாரா? இல்ல, அவங்க எல்லாரும் தான் எல்லாத்துக்கும் விட்டு தரதுக்கு தயாரா இருக்கும். யாருக்கு தான் முக்கியம்? தியாகத்துக்கு தயாரா இருக்குன்னு ஓபிஎஸ் சொல்றாரு. 2021 தருணத்தில் ரொம்ப லேட்டா தான் ரிவீல் பண்ணாங்க. டிடிவி தினகரன் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க போட்டி கூட போடல, நீங்க ஆட்சி வந்த பிறகு வாரியம் மாதிரி கூட எங்களுக்கு கொடுத்துக்குங்க, நாங்கள் ஆதரிக்கிறோம்ன்ற இடத்துக்கு தான் நாங்கள் இறங்கி வந்தோம். சசிகலா அவர்கள் இப்போ குருமூர்த்தி சொன்னதிலிருந்து வேறொன்றை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அவர்கள் வேணும் சொல்றாங்க, நானும் ஒதுங்கிக்கிறேன், எல்லாருமே அம்மா ஆட்சின்னு ஒதுங்கிக்கிட்டோம், இந்த முறை ஒதுங்க மாட்டோம், உள்ளுக்குள்ளதான் வருவோன்றது தான் இப்ப பாயிண்டா இருக்கு. உள்ளுக்குள்ளனா எங்க? அதிமுகவுல தான். அது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உள்ளுக்குள்ளனா என்டிஏக்குள்ளயா அல்லது அண்ணா திமுகவுக்குள்ளயா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். அவங்க ஏற்கனவே என்டிஏ 1000 அம்புகளை நீங்க விட்டாலும் சரி, அண்ணா திமுக என்கிறதுல திரு அமித்ஷா அவர்கள் தான் இறங்கி வந்திருக்காங்க சார். பாருங்க சார், அப்படின்றீங்க. யாருக்காக சார்? அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் கட்சிக்காக சார். பிரியன், இப்ப இபிஎஸ் அவர்களை நம்ம பார்க்கிற போது ஒவ்வொரு கட்டத்திலும் ரொம்ப சாதுர்த்தியமாக காய்கள் நகர்த்தி அவர் வெற்றி பெற்றுட்டு தான் இருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு கட்டமும் இந்த பல நேரங்கள்ல எவ்வளவு அழுத்தம் வந்தாலும் தன்னுடைய நிலைப்பாடு என்ன, அதுலதான் அவர் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்காருல்ல. இப்ப மட்டும் ஒரு அழுத்தம் கொடுத்து அவர் அப்படி பின்வாங்க செஞ்சிட முடியுமா என்ன? ஆக்சுவலா ஓபிஎஸ் எல்லாம் முதுகுல குத்தி அமைச்சதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அது அந்த மாதிரியான ஒரு செயல்களில் எடப்பாடி ஈடுபட்டு கூடாது. ஆனா அரசியல்ல வேற வழி கிடையாது. தனக்கு போட்டியா ஒரு உரையில் 2 வாட்கள் இருக்க முடியாது. ஒரு வாழை தூக்கி எறிஞ்சுதான் ஆகணும். அதை ஓபிஎஸ் பண்ணியிருக்கணும். ஓபிஎஸ் தம் முதுகுல குத்துறதுக்கு அவர் ரெடியா இருப்பாருன்னு அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். கோட்டை விட்டார். ஆக்சுவலாக ஓபிஎஸ் கோட்டை விட்டார். அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இவங்கெல்லாம் சேர்ந்தாதான் அதிமுகவுக்கு சவுத்தில் ஒரு செல்வாக்கு இருக்குன்றதுல மறுப்பே கிடையாது. அது உண்மையான ஒரு விஷயம்.
இவங்க சேராத வந்து ஏதோ ஒரு வகையில் ஓபிஎஸ்ஓ இல்லை சசிகலாவோ இல்லை இவங்கெல்லாம் தினகரன் கூட இந்த கூட்டணியில் இருப்பார் வச்சுக்கோங்க, ஓபிஎஸும் சசிகலாவும் இருக்க மாட்டாங்க வச்சுக்கோங்க, அதுவே கூட கொஞ்சம் ஓட் பேங்க்கில் கொஞ்சம் இவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். அதிமுக பாஜக கூட்டணியை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இந்த தேர்தலை நோக்கி போகும்போது 26 தேர்தலை நோக்கி போகும்போது அதிமுகவில் இருக்கிறவங்க இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நம்ம புதுசாக எந்த பிரச்சனையும் வச்சுக்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக இதே செட்டோட நம்ம போய் தேர்தலை சந்திப்போம். இப்போ ஓபிஎஸ் உள்ள நினைச்சிங்க, சசிகலா உள்ள நினைச்சிங்கன்னா ஒரு புது குழப்பத்தை உண்டாக்க வேண்டாம். அது வந்து அது குழப்பம் வந்ததுன்னா அது வந்து கீழே கேடர் லெவலில் குழப்பம் போகும். ஏற்கனவே பாஜக கூட்டணியை விரும்பாத கீழே இருக்காங்க நிறைய பேர், அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதே பெரிய காரியமாக இருக்குது. அதனால இப்போ வந்து இதே எடப்பாடி தலைமை ஏற்றுட்டோம், என்டிஏல இதே அவங்க என்டிஏல இருக்கட்டும், இங்க உள்ள வர வேண்டாம், நம்ம இதே தலைமையோட கூட்டணியை சந்திக்கலாம், அவங்களை இப்ப சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எடப்பாடிக்கு ஒரு எண்டு கார்டு எப்போ வரும்னா 26 தேர்தல் தான் அவருக்கு எண்ட் கார்டு. அப்போ அதிமுக தோல்வியை தழுவுது, ரொம்ப மோசமாக தோல்வியை தழுவுது, இல்லை கணிசமான இடங்களை பெறல, ஆட்சியை பிடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னா, அப்போ அதிமுகவில் இருக்கிற இடைநிலை தலைவர்கள் நிர்வாகிகள் அப்போ கொதித்தெழுவாங்க, அப்போ எடப்பாடிக்கு எண்ட் கார்டு போடுவாங்க. அதனால அதுவரையும் எடப்பாடியோட இது விஷயங்கள் ஓடும், அவர் பிடிமானம் இருக்குன்றீங்க, அவர் பிடி இருக்கும் ஆக்சுவலா. சரி, லட்சுமி, இதுல இன்னொரு கோணம் இருக்கு. உண்மையில் இந்த தேர்தல் ஆணைய வழக்கை எல்லாரும் அரசியல் பார்வையில் பார்க்கிறதுன்றது, ஒன்றுபட்ட அதிமுகவை பாஜக விரும்பி இந்த விசாரணையை பார்க்கறாங்களா, இல்ல நமக்கான இடங்கள் கூட்டணி ஆட்சி இந்த விவகாரத்துக்காக இந்த விஷயத்தை பயன்படுத்த பார்க்கறாங்களா? எப்படி விமர்சனம் வருது? நீங்க பிஜேபியோட ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ், அதுவும் இந்த கடந்த 10 ஆண்டுகளில் மோடி அவர்கள் பிரதமரான பிறகு அவர்கள் வந்து ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் அவங்க போட்ட திட்டம், அதை செயல்படுத்தினது, இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து பார்க்கும்போது தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பெரிய அளவில் அவங்க நம்பர்ஸ் ஜெயிக்கணும். இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிஜேபியினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு அவர் திரும்ப திரும்ப சொல்கிறது, நாங்கள் இரட்டை இலக்கத்தில் எம்எல்ஏக்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது. ரெட்டை இலக்கம்னா 10க்கு மேலே எது வேணாம் அப்படிதான் நீங்க வச்சுக்கலாம். அது வந்து 99 வரைக்கும் கூட வரலாம். ஆனா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவங்க கொடுக்குற சீட்டை மட்டும், அந்த நம்பர்ஸை மட்டும் வாங்கிக்கிட்டு சரி ஓகே நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் கேட்டுக்கிறோன்ற இடத்துல இன்றைக்கு பிஜேபி இல்லை. அதை அவங்க செய்யவும் மாட்டாங்க. இப்போ வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் இன்னைக்கு வந்து கூட்டணி நல்ல கூட்டணியாக இருக்கலாம், பிஜேபி வந்ததுனால நம்ம வந்து வெற்றி பெற்ற முடியும், திமுகவை எதிர்த்து நிற்க முடியும். இன்னொரு பக்கம் வந்து திமுக எதிர்ப்பு பேசுறதுக்கு இன்னைக்கு நீதிமன்றங்களில் கடந்த ஒரு வாரமாக திமுக அமைச்சர்கள் மீது எல்லா வழக்குகளும், பழைய வழக்குகளை எல்லாம் நீதிமன்றம் திரும்ப விசாரிக்க சொல்கிறது ஆகட்டும், அந்த அமைச்சர்களை பதவி விலக வைக்கிறதாகட்டும், இது எல்லாமே எல்லா சைட்ல இருந்தும் பிஜேபி வந்து ஏடிஎம்கேக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க திரும்பவும் பவருக்கு வர்றதுக்கு. ஆனால் அதை வந்து அதிமுக, நான் ரொம்ப தூரத்துக்கெல்லாம் நீங்கள் உதாரணத்துக்கு போயிட வேண்டாம். புதுச்சேரியில் என்ன நடக்குது? என்ஆர் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இப்போது, ரங்கசாமி கவர்மெண்ட் தான் இப்போது. ஆனால் நாமினேட்டட் எம்எல்ஏஸ் எவ்வளோ வேலை பார்க்குறாங்க? நாமினேட்டட் எம்எல்ஏ, பிஜேபி நாமினேட்டட் எம்எல்ஏஸ், அது போக வந்து பிஜேபி காங்கிரஸ்லேருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு போனவர்கள். நமச்சிவாயத்துக்கு எந்த போர்ட்ஃபோலியோ கொடுக்கணுன்றதை எப்படி முடிவு பண்ணாங்க? செய்யலையா? மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது? இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அதிமுக தலைமையில தான் கூட்டணினாலும் சட்ட மாப்பிள்ள நீதான், சட்டை என்னோடது, பிஜேபி அந்த டேர்ம்ஸ்க்குள்ள தான் நகர்த்தும். அதுதான் திரும்ப திரும்ப அங்கதான் போய் நிற்கும். இது துரைக்கண்ணா, ஒருங்கிணைந்த அதிமுகவே போதுமானது, பாஜக அணி கூட இல்லாம பிற அணிகளோடு சேர்ந்து நம்ம தேர்தலை சந்திக்க ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பலரும் சொன்னாங்க. ஒருங்கிணைந்த அதிமுகவே வலுவானது அப்படின்னு. ஆனால் இபிஎஸ் அவர்கள் எடுத்த சாய்ஸ் அப்படின்றது, அக்னீஸ்வரன் அவர்கள் கூட சொன்னாங்க, இபிஎஸ் அவர்களோட டேர்ம்ஸுக்கு தான் அமித்ஷா அவர்களே இறங்கி வந்திருக்காங்க அப்படின்னு. உட்கட்சி விவகாரத்தில் தலையிட முடியாது. அண்ணாமலை அவர்களை வெளியேற்றப்பட்டு விட்டார், அவருக்கு மாற்றாக வந்தாச்சு. அதிமுக தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு எல்லா டேர்ம்ஸ்லயும் இபிஎஸ் அவர்கள் தான். அண்ணாமலை இது பண்ணது நான் சொல்லல சார், இல்ல நான் சேர்த்து சொல்றேன். நான் ஏன் நீங்க 3 வருஷம் ஆச்சு, அது அவங்களே, அதனால நீங்க கோரிக்கை வைக்கலன்றீங்க. அதை பத்தி நான் பேசல, நீங்க பேசல. ஆனா அதிமுகவினர் பேசுறாங்க, அதிமுகவினர் பேசுறாங்க. அதுல என்ன சொல்ல வராங்கன்னா, இபிஎஸ் டேர்ம்ஸ்க்கு தான் அமித்ஷா அவர்கள் வந்திருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு பொதுக்குழு தான் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் பொதுச் செயலர் கொடுக்கும், யாரோடு கூட்டணி என்பது. இப்போ எந்த செயற்குழு பொதுக்குழு எந்த நிர்வாக குழுவை கூட்டி ஆலோசனை பண்ணிட்டு அவசரமாக டெல்லி போனார்? எந்த அடிப்படையில் ஒத்துக்கிட்டு வந்தார்? வந்தவர் நாங்கள் மக்கள் பிரச்சனையை பேசணும், கூட்டணி தொடர்பாக பேசலைனாரு. 4 நாளில் அமித்ஷா வந்து வாயான்னு கூட்டு பக்கத்தில் உட்கார வச்சு அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டார். ஏன்னா நம்ப முடியாது,
நாங்கள் கூட்டணி, நீங்கள் கட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் தானே இங்கே கூட்டணி, ஒரு மெகா கூட்டணியை கட்டமைப்பதற்கான அந்த முதற்கட்ட பேச்சை பாஜகவோடு நடத்திவிட்டு வந்துட்டோம். பாஜக 19% வாக்கு இருக்குது, நம்மகிட்ட ஒரு 23 இருக்குது, மீதம் உள்ள கட்சிகளை சேர்த்து நம்ம வெற்றி பெறலாம். அந்த வகையில் நான் பேசிவிட்டு வந்தேன்னு சொல்லணும்ல. ஒரு அரசியல் தலைவனுக்கு அதான அழகு. பேசவே இல்லைன்னாரு. அவர் இங்கே வந்தார், கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கு பிறகாவது நீங்கள் சொன்னீங்களா? 5 நாள் கழிச்சு சொல்கிறார், அதிமுக தலைமையில தான் ஆட்சி. அந்த ஒரு பாயிண்ட் வாங்க, நீங்க இதெல்லாம் நடந்த நிகழ்வு. ஆனா அதில் கூட இபிஎஸ் அவர்களோட ஒன்றில் அவங்க வெற்றி பெற்றாங்க. ஒருங்கிணைந்த அதிமுகவை உட்கட்சி விவகாரத்துல எல்லாம் நீ தலையிடக்கூடாது, நாங்க உங்களோட கூட்டணிக்கு வந்துடுறோம்னு. அப்ப இதுல உறுதியா இருக்கிறாரு. தம்பி சொன்ன மாதிரி காலம் பதில் சொல்லும் சார். டிசம்பர் வரைக்கும் இந்த இது போயிட்டு இருக்கும். ரெட்டலை தொடர்பானது இருக்குல்ல, இப்ப எல்லாரும் ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு வந்திருக்காங்க. மரியாதைக்குரிய கேசி பழனிசாமி கூட ஓபிஎஸ் அவர்களோட என்ன ஓட்டம் என்னவா இருக்கு? அதுதான் 2021 டிசம்பர்ல அதிமுகவின் சட்டபூர்வமான தேர்தல் விதிப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டோம். பொதுச் செயலாளரை ஒரே வாக்குல 2 பேர் தேர்ந்தெடுக்கணும். அந்த பொதுச் செயலாளரை 2ஆ பிரிச்சுக்கிட்டோம், ஒருங்கிணைப்பாளர் இணை. அதுதான் அந்த விதிப்படி நடைபெற்ற தேர்தல் 2026 டிசம்பர் வரை. அது உரிமை அதுக்கு எடுத்த முடிவு டிசம்பர் வருது. இபிஎஸ் விடாப்பிடியா இருக்கிறாங்க. ஒருங்கிணைந்த அதிமுக வழி இல்லைன்னா நீங்க இந்தியாவிலேயே ஒரு சுயேட்சை சின்னத்துல நில்லுங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் நிக்க மாட்டாங்களா? இல்ல கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற அந்த ஒரே ஒரு கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் அவரும் செயல்படுறாங்க. மரியாதைக்குரிய திருமதி சசிகலா அவர்களுமே ஒருங்கிணைந்த அதிமுக மீண்டும் கட்சியினுடைய எதிர்காலம் முக்கியம், கட்சியின் நலன் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம். திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்த வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட வலிமை மிக்க, ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல மிகச்சிறந்த ஆகப்பெரிய கட்சியா இருந்தது. இன்றைக்கு அது சரிவை சந்திச்சிருக்கு. இந்த சரிவில் இருந்து மீட்டெடுப்பதற்கு ஒருங்கிணைந்த அதிமுக தேவை என்பதுதான் கட்சி ஒரு புரிதலுக்காக. இப்ப இபிஎஸ் அவர்கள் பாஜக மிக கடுமை கொள்கை ரீதியெல்லாம் விமர்சிச்சாங்க. ஆனா ஒரு சின்ன ஒரு சமரசம் கூட்டணி ஏற்பாடுன்னு கூட அதை புரிஞ்சுக்கலாம். பாஜகவோடு கரம் கோர்ப்பதுல ஒரு இடம் இருக்குல்ல, ஏன் அதை ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டான்றதுல கராரா இருக்க என்ன காரணம்? ஏதாவது ஒண்ணு யோசிக்கலாம்ல இபிஎஸ் அவர்கள் இதனால? டெல்லியிலையும் சரி சார், இங்க மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்க தலைமையில நடந்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலும் சரி, அதிமுக அந்த ஒருங்கிணைப்பை பத்தி பேசவே இல்லையா? அது ஏன்னு கேட்கிறேன், அது தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். வேண்டான்னு நினைக்கிறது நிறுவனத்துடன் தான் கூட்டணி, இது தேசிய கட்சிக்கு தெரியாதா சார்? இல்ல நான் அதை கேட்கல. இபிஎஸ் அவர்கள் அந்த இடத்துல ரொம்ப கராரா இவங்களெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன், வெளியேறியவர்கள் தான் துரோகிகள், அதுல அப்படி இருக்க என்ன காரணம்னு கேட்க. அவர் மட்டும்தானே இது எல்லா துன்பங்களையும் எல்லா வழக்குகளையும் ஃபேஸ் பண்றாரு. கலைஞர் 13 ஆண்டு காலம் என்ன நிலையில் இருந்து கட்சி இது பண்ணாரோ அந்த இக்கட்டான சூழ்நிலையில அவர் மட்டும் தானே நிக்கிறாரு. ஆகவேனா அவர் தான் அதுல முடிவெடுக்க முடியும். இது ஒண்ணு. இன்னொன்னு மேடம் சொன்னாங்க, அதாவது மாப்பிள்ளை அவர் தான், சட்டை அப்படின்னு சொன்னாங்க. மாப்பிள்ளையும் அவர் தான், சட்டையும் அவர் சொந்த சட்டை தான், கொள்கையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கை தான், அதுல மாற்றமே கிடையாது. அதனால நான் பிரியன் சார்ட்ட நேத்து கூட அதை கன்ஃபார்ம் பண்ணேன். ஏன்னா கல்கி சாரனுடைய சிசியர் அப்படிங்கிறதுனால, அவருடைய நிறுவனத்தில் வேலை பார்த்ததுனால. அதாவது அதுக்கு இல்ல அதாவது ஒரு பௌத்த துறவிய, இது ஒரு வரலாற்று நாவல், சிவகாமி சபரித்துல ஒரு பாம்பு அவரை கொத்திரும். நாகநந்த முனிவர், அந்த முனிவர் என்ன பண்ணுவார்னா, பாம்பு கொத்தின பாம்பு செத்து போகும். ஏப்பான்னு கேட்டா பாம்பு மாதிரியே அவர் அந்த மூலிகையிலே திண்டதுனால பாம்பு தான் செத்து. அந்த மாதிரி தான் அதிமுக என்கிற ஒரு பேர் இயக்கத்தை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. தலைமைகள் மாறலாம். ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, அரசியலா பேசுவோம், ஆன்மீக கதைகள், புராண கதை நிகழ்ச்சிகள்ல பேசலாம். வரலாற்று நாவலை சொன்னேன், அழியக்கூடாது, அழியாது. இன்னைக்கு இவர் தலைவர். நிறைவு சுற்று எல்லாரும் சுருக்கமா சம பண்ணலாம். ஒன்றிணைந்த அதிமுக பாஜகவினுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கலாம், இல்ல ஓபிஎஸ் சிபிஎஸ் அவங்களோட நகர்வு எப்படி இருக்கலாம்? ரொம்ப சுருக்கமா, மிகச் சுருக்கமா சொல்லிடுறேன். இந்த கட்சியை நிறுவிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இடத்தால 30 ஆண்டுகள் கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா, இந்த இருவருடைய வழியில தானே திரு எடப்பாடியார் நடக்கிறார். சரி, அப்படி நடக்கிறவர் ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிரிந்து கிடந்த சக்திகள்லாம் ஒன்றிணைத்து தான் வெற்றி பெற்றார். அதே மாதிரி செல்வி ஜெயலலிதாவும் இந்த போட்டி அதிமுக, நால்வர் அணி அதிமுக என்று பல பிரிவுகள் போனதையும் ஒன்றிணைத்து தான் வெற்றியை சாத்தியப்படுத்தினார். இன்றைக்கு இந்த பிடிவாதம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன்?
சுயநலம் தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. கட்சி நலன் முக்கியம், கட்சி வெற்றி முக்கியம் என்று கருதுவாரையானால் இந்த பிடிவாதத்தை தளர்த்தி ஒருங்கிணைக்க முன்வருவார் என்று நான் நம்புகிறேன். லட்சுமி, ரொம்ப சுருக்கமா சம பண்ணீங்க. ஓபிஎஸ் ஏற்கனவே சொல்லிட்டார், எந்த விதமான தியாகத்துக்கும் நான் தயாருன்னு சொல்லிட்டார். டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் நான் எந்த பதவியும் எதிர்பார்க்கல, நான் கண்டஸ்டே பண்ண போகிறது இல்லைங்கிறதையும் அவர் பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து என்ன தயக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அவங்க யாருமே எந்த கிளைமும் பண்ணல, ஏற்கனவே நிறைய முறை விட்டு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களை ஏற்றுக்கிறதுல அவருக்கு எந்த சிக்கலும் இருக்க போகிறது இல்லை. சுருக்கமா கட்சியினுடைய தலைமை தான் முடிவெடுக்கும் சார். அதிமுக, பாமக, தாவேகா, பாஜக இது எல்லாம் ஒன்று சேர்ந்தா மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்கும். அதிமுக தலைமையில் ஒன்றிணைந்த அதிமுக வேண்டாம், ஒன்றிணைந்த ஒரு மெகா கூட்டணி, இதுதான் அடியன் எதிர்பார்ப்பு. ஓகே, பிரியா. அதிமுகவோட பெரிய தூரதர்ஷன் என்னன்னா அதோட டெஸ்டினி, அதோட விதியை வந்து இன்னொரு கட்சி தீர்மானிக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து தமிழ்நாட்டோட தூரதர்ஷமாகவே நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக அதிமுக என்ற கட்சியில் பாஜக என்ற கட்சி உள்ளே பூந்து அந்த கட்சி பிரமுகர்களையோ கட்சியை ஆட்டி வைக்கிற ஒரு போக்கு இருக்கு இல்லையா, அது வந்து தமிழ்நாட்டுக்கே ஒரு பேரிழப்பாக பார்க்குறேன், தூரதர்ஷனமாக பார்க்குறேன். ஏன்னா இங்கே இருக்கிற டெபினியன் பாலிடிக்ஸை ஒழிக்கிறது தான் பாஜகவுடைய நோக்கம். அதுக்கு வந்து அதிமுக அவங்க பயன்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த பிடியிலேருந்து அவங்க விடுபடணும். முதல்ல ஆக்சுவலாக தற்காலிகமாக சில தேர்தல் கூட்டணிகள் நீங்கள் அமைக்கலாம், ஆனால் நீங்கள் முழுசாக எதிர்காலத்தில் வந்து நீங்கள் 2017 உட்கட்சி பிரச்சனையில தலையிட மாட்டோன்றதை நீங்க ஏத்துக்கல. உட்கட்சி பிரச்சனையில தலையிடறதை ஏத்துக்கவே முடியாது சார். இல்ல, அமித்ஷா அவர்கள் சொன்னதை நீங்க ஏத்துக்கல. ஆமா, இல்ல அமித்ஷா வந்து உட்கட்சி பிரச்சனையில வந்து தலையிட மாட்டோம்னு சொல்றது வந்து கரெக்ட். ஆனால் உண்மையிலேயே தலையிடாத இருக்கணும். சரி, ஓகே, உண்மையிலேயே தலையிடாத இருக்கணும். ஆனால் அது மாதிரி நடக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதிமுகவில் ஒரு நல்ல செல்வாக்குமிக்க தலைவர் இல்லாததுதான் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் காரணமா அமையுது. ஆக்சுவலா பொறுத்திருந்து பார்க்கலாம். விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு question. அவர்